ஒரு வாழ்நாள் சிறை தண்டனை என்பது கிட்டத்தட்ட மரண தண்டனை தான். எனவே நாம் வாழ்நாள் முழுக்க ஒருவரை சிறையில் அடைப்பதற்கு எதிராக இருக்கிறோம். 14 ஆண்டுகளிலிருந்து அவர்களுடைய விடுதலையை பற்றி பரிசீலிக்கலாம் என்று சொல்கிறார்கள். நாம் நம்முடைய கோரிக்கையை 10 ஆண்டுகள் என்று வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கை இன்று நேற்று முன்வைக்கப்படும் கோரிக்கை அல்ல. இந்த கோரிக்கை கடந்த 10 ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் கோரிக்கை. எனவே தமிழக அரசு இது ஒரு புதிய கோரிக்கை அல்ல. தமிழக இந்த ஆட்சியாளர்களோ முன்னாள் ஆட்சியாளர்களோ நாங்கள் மத பாகுபாடு பார்ப்பதில்லை என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல முறை 2018 1000க்கும் மேற்பட்டோரை அவர்கள் விடுதலை செய்த போதும், அதற்கு முன்பு விடுதலை செய்த போதும் அவர்கள் மத பாகுபாடு பார்க்கிறார்கள். இந்த விடுதலை செய்வதை பொறுத்தவரை குற்றத்தின் அளவு, குற்றத்தின் பண்பு பொறுத்த ஒரு சிக்கல் இது அல்ல. யார் குற்றத்தை செய்தார்கள் என்பது பற்றிய சிக்கலும் அல்ல. இந்த குற்றத்தினால் யார் பாதிக்கப்பட்டார்கள் என்பது பற்றிய சிக்கலும் அல்ல. இவையெல்லாம் தண்டனை கொடுப்பதற்கு போது, விசாரணையின் போது பார்க்கப்பட வேண்டிய விஷயம். தண்டனை அனுபவித்த பிறகு 10 ஆண்டுகளோ 14 ஆண்டுகளோ அனுபவித்த பிறகு குற்றத்தை யார் செய்தார்கள், குற்றம் யாருக்கு எதிராக இழைக்கப்பட்டது என்பதையெல்லாம் பார்க்கக்கூடாது என்பதுதான் இந்த சட்டம், இந்த 161 பிரிவு, இந்த அரசியல் முன்விடுதலை பற்றிய ஒரு கோட்பாடு நம்மை வழிநடத்துகிறது. எனவே அவர் இந்துவா, இஸ்லாமியரா, கிறிஸ்தவரா என்று நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எந்த சாதியை சேர்ந்தவர் என்று நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் குண்டு வைத்தாரா, கொலை செய்தாரா, வெட்டினாரா, துப்பாக்கியால் சுட்டாரா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொல்லப்பட்டது ராஜீவ் காந்தியா, மகாத்மா காந்தியா என்று இந்த நபர், கொல்லப்பட்ட நபர், பாதிக்கப்பட்ட நபர் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாதிக்கப்பட்ட நபர் இந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லீமா என்று நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் தண்டனையை அனுபவித்து விட்டார். அவர்களை விடுவித்து நீங்கள் அவர்களுக்கு அவருடைய நல்வாழ்வுக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போது திமுக என்ன ஒரு வழியை கடைபிடிக்கிறது நான் கருதுகிறேன் என்றால், இப்போது ஈழ ஏதிலிகர் பிரச்சனையில் கூட அவர்கள் 300 கோடி ரூபாய் பணம் செலவு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சிறப்பு முகாமை கலைப்பதை பற்றி அவர்கள் அறிவிக்கவில்லை. அவர்கள் இந்த கியூ பிரான்ச்சுடைய ஒரு மனித உரிமை மீறலை தளர்த்துவது பற்றி அவர்கள் அறிவிக்கவில்லை. ஒரு வெல்ஃபேரிசம் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் நல கொள்கையின் வழியாக இதை நடத்திவிட்டு செல்லலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் ஒரு உண்மையிலேயே சமூக நீதி என்று நீங்கள் சமூக நீதி என்று சொல்கிறீர்கள் என்றால், எல்லாவற்றிலும் இடவுரிமை என்று சொல்கிறீர்கள். ஒவ்வொரு சாதி எவ்வளவு அளவில் இருக்கிறதோ அதற்கான பங்கு கல்வி வேலைவாய்ப்பில் இருக்க வேண்டும் என்ற இடப்பங்கீடை தான் சமூக நீதி என்று தமிழ்நாட்டிலே திராவிட அரசியல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள சிறைகளிலே தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் 5.86 விழுக்காடு இருக்கிறார்கள். ஆனால் சிறையிலே குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனைக்குள்ளாகக்கூடிய சிறைவாசிகளின் அளவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள். இது ஒரு இயல்பாக இவர்கள் குற்றம் செய்வார்கள் என்பதற்காக சொல்லப்படுவது அல்ல. இந்த அரசு எப்படி இந்திய அரசு ஒரு இந்துத்துவ அரசு எந்திரமாக இருக்கிறதோ அதிலிருந்து எந்த வகையிலும் மாறுபடாத ஒரு அரசாக தான் தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக நான் சொல்கிறேன். இப்படி சிறுபான்மையாக இருந்தாலும் சிறையிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சார்பு தன்மை இந்த அரசு எந்திரத்திற்கு, காவல்துறைக்கு, நீதித்துறைக்கு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் இது. உண்மையிலேயே நீங்கள் பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் என்பது உண்மையில் பார்ப்பனரை விலக்கி வைத்து அனைவரையும் உள்ளடக்கிய, இன்று கூட முரசொலி தலையங்கம் எழுதியிருக்கிறது, எங்களுடைய திராவிட மாடல் என்பது இன்க்ளூசிவ், அனைவரையும் உள்ளடக்கியது என்று சொல்கிறது. பார்ப்பனர் அல்லாதோர் என்பதற்குள் அனைவரும் உள்ளடக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே நீங்கள் அந்த கோட்பாட்டின் வழி நிற்பவர்களாக இருந்தால் உங்களுடைய த ஆசிட் டெஸ்ட் என்பது ஏதிலிகள் விஷயத்தில் நீங்கள் சிறப்பு முகாமை கலைக்கிறீர்களா இல்லையா என்பதுதான். தமிழர்களுடைய ஒரு கோரிக்கை விஷயத்தில் நீங்கள் 70 விடுதலைக்கு உறுதியாக நிற்கிறீர்களா இல்லையா என்பதுதான். உண்மையில் கிறிஸ்துவர் இஸ்லாமியருடைய வாக்குகளை பெற்றுதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள், அதுதான் உண்மை. அதை சொல்வதில் உங்களுக்கு உறுத்துகிறது என்றால் அதுதான் உண்மை. உண்மையை சொல்வதோ கேட்பதோ உங்களுக்கு உறுத்தக்கூடாது. சில நேரத்தில் அது கசப்பாக இருக்கும். ஏன் கசப்பாக இருக்கிறது என்றால் நீங்கள் அந்த மக்களுக்கு உண்மையாக இல்லாத காரணத்தினால் அது உங்களுக்கு கசப்பாக இருக்கிறது. எனவே இஸ்லாமியருடைய வாக்குகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உண்மையிலே சமூக நீதி அது பார்ப்பன அல்லாதோருக்கான இயக்கம் என்றால் நீங்கள் இந்த கோரிக்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து அந்த 36 பேரை 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கக்கூடிய இந்த 36 பேரை விடுதலை செய்யுங்கள். அது உங்களுடைய கருணை அல்ல, கடமை. இல்லை நீங்கள் பார்ப்பனர் அல்லாத சாதி இந்துக்களுக்கான கட்சி என்றால், இப்போ எடுத்துக்காட்டுக்காக அனைத்து சாதிகளையும் நீங்கள் அர்ச்சகராக்கக்கூடிய ஒரு நடைமுறைக்கு போயிருக்கிறீர்கள். ஆனால் சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்றும் துணிவு இருக்கிறதா என்றால் அங்கே தயங்குகிறீர்கள். ஏனென்றால் சாரத்தில் நீங்கள் பார்ப்பனர் அல்லாத ஒரு ஜாதி இந்துக்களுக்கு நலனை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த ஐயத்தை நீங்கள் போக்க வேண்டும் என்றால் உங்களுக்கான ஆசிட் டெஸ்ட் என்பது இந்த நீண்ட நாள் சிறைவாசிகளை, அது மாதையன் ஆனாலும் சரி, 70 விடுதலை ஆனாலும் சரி, அல்லது மார்க்சிய கைதிகளாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி ஆனாலும் சரி, இஸ்லாமிய சிறைவாசிகள் ஆனாலும் சரி, நீங்கள் மனித உரிமையின் பார்ப்பட்டு நின்று அதுதான் ஒரு
அதாவது ஒரு பன்னாட்டு தரத்திற்கு தமிழகத்துடைய அரசியல் உயர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சாதி மத பாகுபாடு கடந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் இருப்பவர்களை, சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்யுங்கள். அதுதான் ஒரு வளர்ச்சி. அதுதான் தெற்காசிய அளவிலான ஒரு மனித உரிமை கண்ணோட்டத்தில் தமிழகம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது என்பதற்கான அறிகுறி அதுதான். கடைசியாக ஒரே ஒரு செய்தி. இப்போது கடந்த காலத்தில் போல் ஜெயலலிதா இதை திருத்தி விடுவார், இது திமுக ஏதோ ஒரு சிறுபான்மையினருக்கு சார்பாக செயல்படுகிறது, மத சார்புக்காக வாக்கு வங்கி அரசியல் செய்கிறது என்று திருத்தி விடுவார், அறிக்கை விடுவார், மக்களை இதை ஒரு குழப்பி விடுவார் என்று நீங்கள் பயப்படுவதற்கு ஜெயலலிதா உயிரோடு இல்லை. இன்று எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஓ பன்னீர்செல்வமோ இப்படி நீங்கள் விடுதலை செய்தால் இதை ஒரு சிக்கலாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் தகுநிலையில் இல்லை. உண்மையில் அதிமுக ஒரு எதிர்க்கட்சியாகவே இன்றைக்கு இல்லை. பாஜகவை பொறுத்தவரை அவர்களுக்கு சொந்த பிரச்சனையே இருக்கிறது. ஒரு வீடியோ வந்துவிட்டது, அவருடைய கட்சி தலைவர் இன்றைக்கு ஒரு சிக்கல் இருக்கிறார், இன்னும் அந்த கட்சி எழுந்து வருவதற்கு ஓரிரு ஆண்டு ஆகும். எனவே இன்றைக்கு ஒரு எதிர்க்கட்சியே இல்லாத, இப்படி நீங்கள் விடுதலை செய்தால் இதை குழப்புவதற்கான ஒரு எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு மிகவும் சாதகமான நிலைமை இருக்கிறது. இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு பகுதியாக நீங்கள் விடுதலை செய்வதற்கு மிக உகந்த ஒரு சூழல் இருக்கிறது. உண்மையிலே நீங்கள் சமூக நீதியில் அக்கறை கொண்டிருந்தால் இந்த கைதிகளை விடுதலை செய்யுங்கள். இதுதான் நமக்கு ஒரு வளர்ச்சி. அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். இது எங்களுடைய உரிமை, இதை நிறைவேற்ற வேண்டியது தமிழக அரசின் கடமை என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.